கைக்குள்ள மாட்டிக்கிச்சு. போஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லா வந்து லெட்டரா இருக்குது. நான் எடுக்கும்போது அந்த லெட்டர் வந்துருச்சு. நான் ஏங்க இது பண்ணேன் அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலேருந்து தகவல் வந்துடுச்சு. என்னை வந்து ஸ்பெஷல் டியூட்டியாக போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் இது மாதிரி தான் போஸ்ட் பாக்ஸ்லேருந்து கையை விட்டு லெட்டர்லாம் திருடுறாங்களாம். என்ன பண்ணுற ஸ்டேஷன் கிளம்பு அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே சரி இப்படி தயங்குறாரு. இவர் கொஞ்சம் மிரட்டுறாரு போலீஸ்காரர். அந்த 80 ரூபா அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இவர் கேட்கறதுக்கும் அவர் கொஞ்சம் ஒரு கூச்சமாகவும் இருக்குது. வந்து இவர்கிட்ட மிரட்டுறதுக்கும் அந்த தோணி வரல வந்து என்னடா அது அப்படின்னு. ஆனால் மனைவி சொன்ன சொல் வந்து இதுவாகிட்டே இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தப்புன்னு. இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. லெட்டரை எடுத்துட்டு கையோடு வந்துருச்சு. அதை எடுத்து திரும்ப போஸ்ட் பாக்ஸில் தானே போடுறேன். இந்த கடிதத்தை திருடி போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பேசக்கூடாது. நீ வந்து எதுவாக ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோ அப்படின்றாரு. வந்து டக்குன்னு நான் வரேன்ட்டார். அவர் பயப்படல. முதல்ல ஒரு கட்டத்தில் பயந்த ஆள் வரேன்ட்டார். வரன்னொடனே இவருக்கு ஒன்றும் புரியல போலீஸ்காரருக்கு வந்து. அவர் என்ன பண்ணுறாரு, என்னையா திடீர்னு வரேன்னு சொல்லிட்டான் அதுக்குள்ள இந்த ஆள் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அங்கே போனால் எஸ்ஐ விசாரிப்பார், இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்புறமா வந்து அது பெரிய அளவில் உயர் அதிகாரிகிட்டலாம் போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இப்படின்றாரு. இல்லைங்க இது ஒன்றும் தப்பு இல்லை, நான் வரேன்னு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாரு. என்னையா இது நம்ம வந்து சரி ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் பரவாயில்ல இங்கே விட்டுருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் இறங்கி வருவான்னு பார்த்தா இந்த நபர் அவர்னா அப்படி மெதுவாக சைக்கிள் தள்ளிக்கிட்டு வராப்புல கூட்டின்னு வராப்புல. இல்லை நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்ட பிறகு நான் ஏன் வராமல் இருக்குமாண்ணே, நான் வந்துடுறேங்கன்றாப்புல. இல்லை அங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது. இல்லை பரவாயில்லைங்க நான் ஒன்றும் தப்பே பண்ணலையே, அங்கே வந்து நான் சொல்கிறேன் யார் உங்கள் அதிகாரியோ அவங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி உதவாமல் ஆகிடுது. வந்து என்னடா இது என்ன பொழப்படாது, இப்படியாப்பட்ட ஒரு பொழப்பு நமக்கு தேவையா? ஏன்னா அந்த 80 ரூபா ஒரு பெரிய காசு வந்து அது தேவைக்கான ஒரு விஷயமா மாறுது. இவருக்குடைய தன்மானத்துக்கு ஒரு விஷயமா அது மாறுது. வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு முன்னாடி நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு நீங்கள் கிளம்புங்க சாமி அப்படின்றாரு அவரை. நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாரு. இல்லை நீங்கள் தானே கூட்டின்னு வந்தீங்க, நீங்கள் தானே கூட்டின்னு வந்தீங்க, நான் தானே எடுத்துகிட்டுன்னு சொன்னீங்க, ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் உள்ளே வாங்க அப்படின்போது இல்லை பரவாயில்ல விடுங்க உங்களை மன்னிச்சு விட்றேன் நான் அப்படின்னு. இல்லை மன்னிப்பே தேவையில்லை சார் வாங்க அப்படின்போது ஓ போய் தொலையா அப்படின்றாரு. போய் தொலையா நீ வந்து ஏன் நீ வந்து என் உசுரை வாங்குற போயா, ஒரு 80 ரூபா தேவைப்பட்டதுயா அதுக்காக தான் எவ்வளோ இது என் குழந்தைக்கு பர்த்டேயா போயா அப்படின்ட்டு வெறுப்போடு உச்சத்துக்கு அமுச்சு விட்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அர்ச்சகர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய இடுப்பு மடிப்பில் இருந்து ஒரு 100 ரூபாய் எடுக்கிறாரு. 100 ரூபாய் எடுத்துட்டு அப்படி கொடுக்குறாரு. போய் உங்கள் மகளுக்கு வந்து அந்த சட்டை பாவாடை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டு இங்கே சாயங்காலமாக நம்ம கோயிலுக்கு கூட்டினாங்க அவள் பேரில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு அர்ச்சனை பண்ணுவோம்